விசேட செய்தோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம். அன்பான நேயர்களே, உங்களுக்கு தெரியும், மாவனலை பிரதேசத்திலே ஒரு இஜ்திமா இடம்பெற்றிருந்தது. இந்த சம்பவம் பதிவாவது இந்த இஜ்திமாவை தொடர்ந்து இலங்கையிலே சில காலமாக சற்றே தன்னுடைய பேச்சுவார்த்தைகளை அல்லது தன்னுடைய பேசுபொருளில் தன் பெயர் வருவதை தவிர்த்து கொண்டிருந்த இலங்கையினுடைய பொதுபல சேனா அமைப்பினுடைய தலைவர் ஞானசார தேரர் என்று எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய பௌத்த மத குரு, அந்த துறவி விடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சில செய்திகள், அதன் மூலம் மீண்டும் எமது முஸ்லிம் சமூகத்தை ஏதோ ஒன்றுக்குள் தள்ள முனைகிறார் என்பதனை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இவை தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம். அன்பான நேயர்களே, கலகுடாத்தே ஞானசார தேரர், பொதுவாக ஞானசார தேரர் என்று அழைக்கப்படுபவர், இலங்கையிலே முஸ்லிம்களினுடைய மிக முக்கியமாக பல்வேறு பிரச்சனைகள் அண்மை காலமாக தோன்றுவதற்கு மூல காரணமாக இருந்தவர்களில் இவரும் ஒருவர். அவர் தன்பால் இருக்கக்கூடிய நியாயமாக அவர் முன்வைக்கக்கூடியது தான் கலாச்சார ரீதியான அல்லது மரபு ரீதியான பூர்வீகமாக இலங்கையிலே முஸ்லிம்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி வாழ்கின்ற முஸ்லிம்கள் அல்லாத புதிய பரிணாமத்தில் அனைவருக்கும் சற்று இடைஞ்சலாக இருக்கிறார்கள் என்று அவரே பட்டியலிட்டு வகுத்து கூறக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிரானவர் என்ற நிலைப்பாட்டை அவர் கொண்டிருக்கிறார். அவர் கூறுகின்ற கலாச்சார முஸ்லிம்கள் யார், அவர் கூறுகின்ற மரபு ரீதியான முஸ்லிம்கள் யார் என்பது அவருக்கு தான் தெரியும். ஏனென்றால் எங்களை பொறுத்தளவில் எல்லா முஸ்லிம்களும் முஸ்லிம்கள் தான். இந்த நிலையிலே இஸ்லாத்துக்குள் தீவிரவாதம் இருக்கிறது என்ற ஒரு சிந்தனையை இலங்கைக்குள் பரப்புவதற்கு அவர் மிக முனைப்புடன் கடந்த காலங்களில் செயற்பட்டிருந்தார். ஆனால் அவருக்கு வலு சேர்ப்பதாக அமைந்த ஒரு விடயமும் கடந்த காலத்திலே நடந்தேறியது. அதாவது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடந்தது இல்லையா? இதனோடும் சில முஸ்லிம் பெயர்களை தாங்கிய சிலர் சம்பந்தப்பட்டமை காரணமாக அவருடைய சில எண்ண கருதுகோள்கள் வலுப்பெற தொடங்கின. காரணம், ஆனால் அதனை பெரும்பான்மை சமூகத்தினர் பாரியளவில் ஏற்றுக்கொண்டதாக தெரியவில்லை. ஆனால் அவர் கூறிய கருத்துகள் ஏதோ ஒரு இடத்திலே சரி செய்வது போன்றிருந்தது எங்களுடைய முஸ்லிம் பெயர் தாங்கிகளான சிலர் செய்த வேலைகள். அதாவது எங்களுடைய முஸ்லிம் பெயர்களை தாங்கியவர்களில் ஒரு சில அமைப்புகளை பிரதிநிதித்துவப்படுத்தியவர்கள், அவர்கள் சென்று ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடாத்தினார்கள் என்பதற்காக ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் அப்படிப்பட்டவர்கள் இல்லை அல்லவா? இப்படிப்பட்ட நேரத்தில் அது தொடர்பில் இப்போது பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அது ஆட்சியை பிடிப்பதற்காக சிலர் செய்த செயற்பாடுகள், சில சதி நடவடிக்கைகள், இப்படி பல இன்னும் விடை காண முடியாத, பிரதான சூத்திரதாரியே யார் என்று தெரியாத அளவுக்கு இன்னும் விடை காண முடியாத ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கிறோம். அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்படிப்பட்ட நிலையில் சில காலமாக ஞானசார தேரரினுடைய தகவல்களை எங்களால் பார்க்க முடியவில்லை. அதற்கு காரணம், அவர் தண்டனைகளுக்குள்ளாகி இருந்தார், சிறைவாசம் அனுபவித்திருந்தார், மீண்டிருந்தார். இப்படிப்பட்ட நிலையில் இப்போது மீண்டும், அதாவது நேற்றைய தினம் அவர் மிக முக்கியமான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அதாவது மாவனலை பிரதேசத்திலே ஒரு இஜ்திமா இடம்பெற்றிருந்தது. அது சமூக விழிப்புணர்வுக்காக இருக்க வேண்டும். அந்த இஜ்திமா என்ன நோக்கத்தில் இடம்பெற்றது என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் இங்கு பேசவில்லை. ஆனால் இஜ்திமா என்றால் என்ன என்பது தொடர்பான ஒரு அடிப்படை அறிவு முஸ்லிம்களாகி எங்கள் எல்லோருக்குமே இருக்கிறது. அவர் என்ன குறிப்பிட்டிருந்தார் என்றால், முதலில் அவர் கூறிய விடயங்களை கூறிவிட்டு அவர் என்ன கூற வருகிறார் என்பதனையும் பார்க்கலாம். முழுமையாக இந்த காணொலியை பார்வையிடுங்களே. அதாவது முஸ்லிம்கள் எல்லோரும் ஒரு தீவிரவாதிகள் என்ற போக்கை மீண்டும் சிங்கள மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்கு அவர் முனைகிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. ஆனால் அவர் கூறிய விடயம் என்ன? மாவனல்லையிலே மஸ்ஜிதுல் ஹுதாவிலே ஒரு இஜ்திமா இடம்பெறுகிறது. இதனை செய்தவர்கள் அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவால் கண்காணிக்கப்பட வேண்டியவர்கள், அதாவது ஜமாத் இஸ்லாமிய அமைப்பினர் தான் இதனை செய்திருந்தார்கள். ஜமாத் இஸ்லாமிய அமைப்பிலே 2 பிரிவுகள் இருக்கின்றன. அதில் ஒன்று அவர்களுடைய மாணவர் இயக்கம். இதுதான் பயங்கரவாத தாக்குதலை ஈஸ்டர் தினமன்று நடாத்துவதற்கு வழிகோலியது என்ற ஒரு கருத்தை அவர் ஞானசாரத்தில் தெரிவித்திருந்தார். அதாவது இவற்றை கூறியது அவர். அதனால் முன்பிருந்த அரசாங்கம் தடை செய்த இயக்கங்களிலே இந்த மாணவர் அமைப்பும் ஒன்று. பின்னர் அது நீக்கிக் கொள்வதற்கோ அல்லது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு விதிவிலக்குகள் கொடுக்கப்படுவதற்கோ காரணங்கள் இருந்தன. ஆனால் இப்போது மீண்டும் அவர்கள் பெருகர வைபவம் இடம்பெறுகின்ற ஒரு காலகட்டத்தில், அனைவரினுடைய பார்வையும் வேறு பக்கம் சென்று கொண்டிருக்கக்கூடிய கட்டத்தில் இப்போது மீண்டும் ஒன்று கூடி இவ்வாறு செயற்படுகிறார்கள். அதில் விஷம கருத்துகள் பதிவேற்றப்படுகின்றன இளைஞர்கள் மத்தியிலே. அதற்கு வந்திருந்தவர்களுக்கு தீவிரவாத கருத்துகள்
சொல்லிக் கொடுக்கப்படுகின்றன. அதே போல் இன்னும் சில முக்கியமான விடயங்களை தெரிவித்திருந்தார். அதாவது இப்போது பலஸ்தீன் இஸ்ரேல் யுத்தம் சென்று கொண்டிருக்கிறது. இஸ்ரேலியர்கள் இலங்கைக்கு வருவதற்கு பல எதிர்ப்புகள் தெரிவிக்கப்படுகின்றன. தப்பி தவறி இந்த கொள்கைகளை உடையவர்களில் எவராவது ஒரு குண்டை எடுத்துக்கொண்டு போய் அவர்கள் சுற்றுலா பயணிகள் வருகை தந்திருக்கக்கூடிய பகுதிகளிலே வெடிக்க வைத்து விட்டார்கள் என்றால் மிகப்பெரிய ஒரு விடயம் ஏற்பட்டுவிடும் என்று எதையோ சொல்லிவிட்டார். இஸ்ரேலியர்களுக்கு எதிராக எங்களுடைய நிலைப்பாடு இருக்கிறது என்பது வேறு. ஆனால் அதற்காக இவர் கூறுகின்ற விடயங்களை எங்கள் சமூகத்தினர் நினைத்தும் இருக்க மாட்டார்கள். ஆகவே அப்படி இல்லாத ஒரு எண்ணத்தை இவர் உருவாக்குகிறாரோ என்ற சந்தேகம் ஒரு புறம் எழுகிறது. இதுதான் அவர் கூறிய விடயங்களினுடைய, அதாவது அவர் நீண்ட நேரம் பேசியிருந்தார். அதிலே முக்கியமான அவரினுடைய தகவல்கள். சரி, அவர் என்ன கூறினார் என்பது இப்போது கூறிவிட்டோம். உண்மையிலே இந்த இஜ்திமாவை தான் அவர் இங்கே விமர்சனம் செய்ய முன்வந்தாரா என்று நாங்கள் சற்று உற்று நோக்குகிற போது உண்மையிலேயே ஜமாத் இஸ்லாமிய அமைப்பினரோடு அவருக்கு இருக்கக்கூடிய, அதாவது தனிப்பட்ட கருத்து வேறுபாடுகள், அது எல்லாம் அவர்கள் பார்த்து கொள்ளட்டும், அது எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் இங்கே ஒரு முஸ்லீம் என்று வந்துவிட்டால் நாம் அனைவரும் சகோதரர்கள். சிலரினுடைய தெளிவு குறைபாடுகள், சிலரினுடைய புரிந்து கொள்கின்ற விதத்தில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் காரணமாக பல கருத்துகள் வேறுபாடுகள் ஏற்படலாம், அது வேறு. ஆனால் இங்கே ஒரு விடயத்தினை நாங்கள் கவனிக்க வேண்டியிருக்கிறது. அதாவது இந்த நேரத்தில் ஏற்கனவே நடந்தேறிய சில விடயங்களை ஊகித்து இதனோடு சம்பந்தப்படுத்தி இவர் என்ன கூற முனைகிறார் என்பதனை எங்களால் புலப்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதாவது இப்போது பலஸ்தீன் இஸ்ரேல் போர் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இலங்கையிலே இஸ்ரேலிய சட்டவிரோத வருகையை தருகிறவர்கள், சுற்றுலா பயணிகளாக வருகின்றவர்கள் இங்கே வியாபாரத்தில் ஈடுபடுகிறார்கள். அதுக்கு பின்னணியில் மிக முக்கியமான சில விடயங்கள் இருக்கின்றன. இவை பற்றியெல்லாம் நாங்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே தெளிவுபடுத்தி இருக்கிறோம். ஆனால் இந்த நேரத்தில் ஏன் தெளிவுபடுத்துகிறோம் என்றால், ஞானசாரத்தினர் கூறுகின்ற கருத்துக்களுக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் உருவாக்கப்படுகிறது என்பதனை உங்களுக்கு விளக்குவதற்காக. இப்படிப்பட்ட நிலையிலே இது பற்றி யாரும் பேசாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் பலஸ்தீனை பற்றி ஆதரவாக பேசுகிறவர்களையும் மீண்டும் இலங்கையினுடைய கடந்த கால நிகழ்வுகளோடு ஒப்பிட்டு பேசுவதற்கு அவர் முனைகிறாரா என்ற ஒரு கேள்வி அங்கே எழுகிறது. மறுபக்கம் இஸ்ரேல் என்பதும் இவரை போலவே ஒரு குழுதான் என்பதும் எங்களுக்கு தெரியும். அதாவது மிதவாத கருத்துடையவர்கள் அல்ல அவர்கள், தீவிரவாத கருத்துடையவர்கள் இல்லையா? அவை இஸ்ரேலினுடைய அனுதாபத்தை தன் பக்கம் பெற்றுக்கொள்வதற்கு இவர் முனைகிறாரா என்ற கேள்வி மறுபுறம் எழுகிறது. ஏனென்றால் மாவனாரையில் நடந்த இஜ்திமாவுக்கும் இஸ்ரேலியர்கள் அதிகளவு சுற்றுலா பயணிகளாக இருக்கக்கூடிய இடத்திலே யாராவது குண்டை கட்டி கொண்டு சென்று வெடிக்க வைப்பார் என்று இவர் யோசித்து சொல்கின்ற விடயத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று தெரியவில்லை. ஏனென்றால் பள்ளி வாயில்களுக்குள் அடுத்தவர்களை காயப்படுத்துங்கள் என்று ஒரு புறோதும் சொல்லிக் கொடுக்கப்படுவது கிடையாது. சிலர் நான் பார்த்திருந்தேன் அண்மையிலே, குரான் மதரசாக்களில் வழிகெடுக்கப்பட்ட கூடிய சமூக கட்டமைப்பில் உருவாக்கப்படுகின்றன என்ற விதத்தில் சில கருத்துக்கள், சில நேர்காணல்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது. உண்மையில் வேதனையாக இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் பாடசாலை செல்கின்ற காலத்தில், இப்போதும் அது இருக்கிறது, இப்போது அது மக்தப் என்ற பெயரிலே வழங்கப்படுகிறது. அப்போது நாங்கள் எங்களுடைய கிராமிய பரிபாஷையிலே நாங்கள் கூறினோம் பள்ளிக்கூடம் என்று. அது மதரசா, குரான் மதரசாக்களை தான் குறித்தோம். பாடசாலை சென்று வந்ததன் பிறகு மாலை நேரங்களிலே அசர் தொழுகை, அதாவது 2 மணிக்கு பாடசாலை விட்டதென்றால் அதன் பிறகு குரான் மதரசாக்கள் பள்ளி வாயில்களில் ஆரம்பிப்பார்கள். இன்றும் சில இடங்களில் அது நடக்கிறது. அதன் பிறகு மாலை வரை அது தொடரும். இதில் பலன் பெற்றவர்களில் நாங்களும் ஒருவர்கள், இன்றைய சாட்சியாளர்கள். அதாவது எனக்கு ஞாபகம் இருக்கிறது, 5 வயதிலே குரானை நாங்கள் பரிபூர்ணமாக ஓதிவிட்டோம். இறைவனுக்கு அனைத்து புகழும். அதனுடைய தாக்கம் இன்றும் நமக்கு, ஒரு இடத்துக்கு சென்றால் கூட, அல்லது குரானை பார்க்காமலேயே ஓதுகின்ற அந்த சக்தி இறைவன் நமக்கு நம்ம பலருக்கு கொடுத்திருக்கிறான் இல்லையா? இவைகள் அனைத்தும் குரான் மதரசாக்களினுடைய அன்றைய உலமாக்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த விடயங்கள். அவர்களை இறைவன் பொருந்து கொள்ள வேண்டும். ஆனால் எந்த அடிப்படை அறிவும் இல்லாத, எந்த மார்க்க விளக்கமுமே இல்லாத, பெயரிலே முஸ்லிம்களாக வாழ்கின்ற பலர் இன்று என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், தங்களை பிரபல்யப்படுத்திக் கொள்வதற்காக ஒவ்வொரு இடங்களில் சென்று இந்த குரான் மதரசாக்கள் பற்றி ஏளனமாக விமர்சிப்பது, அவை பற்றி தேவையற்ற கருத்துக்களை
புரிந்துணர்வே இல்லாத மாற்று மத சமூகங்கள் மத்தியிலே தப்பபிப்பிராயங்களை உண்டாக்குவதற்காக பயன்படுத்திக் கொள்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. தயவு செய்து இது போன்ற விஷமத்தனமான விடயங்களை நிறுத்துக்கள். உங்களுக்குத்தான் கற்றுக்கொள்ள முடியவில்லை அந்த காலப்பகுதியில். இறைவனினுடைய வழியில், தூய வழியில் யாருமே குர்ஆன் மதரசாக்களிலே, எனக்கு தெரிந்த அளவில் நாங்கள் சென்ற குர்ஆன் மதரசாக்களிலே, அதாவது நீங்கள் கூறுகின்ற கிதாப் மன்னனங்கள், குர்ஆன் மன்னனங்கள் இடம்பெறுகின்ற முழுநேர ஹிஃபுல் மதரசாக்கள் அல்லது குர்ஆன் மதரசாக்களிலே தான் இவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதாவது பள்ளிக்கூடங்களை அல்ல இவர்கள் குறிப்பிடுவது, பள்ளிக்கூடங்கள் என்று நாங்கள் குறிப்பிடுவது குர்ஆன் மதரசாக்களை பள்ளியோடு இணைந்து நடாத்துகின்ற ஒவ்வொரு கிராமங்களிலும் இடம்பெறுகின்ற குர்ஆன் மதரசாக்களை. ஆனால் இவர்கள் எதைத்தான் குறிப்பிடுகிறார்கள் என்று தேடி பார்த்தோம் என்றால் முழுநேர குர்ஆன் மதரசாக்களை தான் இங்கு குறிப்பிடுகிறார்கள் பெரும்பாலும். உண்மையிலேயே அங்கு குர்ஆனை சுமக்கின்ற ஹாஃபில்கள் தான் உருவாக்கப்படுகிறார்களே தவிர மாற்று சமூகங்களை ஏளனப்படுத்துகின்ற ஒரு குழு அங்கே எங்கும் உருவாக்கப்படவில்லை. இவைகள் தப்பான கண்ணோட்டத்தில் மாற்று மதங்களுக்கிடையில் கொண்டு செல்லப்படுகின்றன. என்னோடு பேசிய பல மாற்று மத சகோதரர்கள், அதாவது இதற்காக என்று அல்ல, பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் பல்வேறு சந்தர்ப்பத்தோடு பேசுவோம். அப்படிப்பட்ட நேரங்களில் அவர்கள் இஸ்லாத்தை பற்றி பூரண தெளிவோடு இருக்கிறார்கள். பலர் சமூக விடயங்களுக்காக அவர்கள் தங்களை இஸ்லாத்தில் இணைத்துக் கொள்வதை சற்று தாமதப்படுத்துகிறார்கள். பலருக்கு அவர்களாக தேடி கற்றுக்கொண்டு இஸ்லாமிய ஆசை அவர்களிடம் இருக்கிறது. இவன் அவர்களுக்கு நல்ல ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும், நேர்வழிகளை செலுத்த வேண்டும் என்ற பிரார்த்தனைகளை நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் இங்கே ஒரு விடயம், அவர்களே அப்படி ஆர்வத்தோடு கற்றுக்கொள்கின்ற போது மரபு வழியாக இஸ்லாத்திற்குள் தொடர்ந்து இருக்கக்கூடியவர்கள் ஏன் இப்படி செய்கிறார்கள் என்கின்ற போது அது சிந்திக்கவே அருவருக்கத்தக்க விடயமாக இருக்கிறது. நீங்கள் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் உங்கள் பிரபல்யத்திற்காக நீங்கள் நினைத்ததை செய்யலாம். ஆனால் அதனுடைய அறுவடை நீங்கள் காண்கின்ற போது மிகப்பெரிய தனித்து விடப்பட்டவர்களாக இருப்பீர்கள். ஆகவே குர்ஆன் மதரசாக்களை ஏளனம் செய்யாதீர்கள். அது எங்கு கொண்டு சேர்க்கும் என்றால் படைத்த இறைவனையும் வழிகாட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் தான் இழிவுபடுத்துகிறீர்கள் என்ற அர்த்தம். இறைவன் நம்மை அவற்றிலிருந்து பாதுகாப்பானாக. ஆகவே ஒரு விடயத்தை தெளிவுபடுத்துகிறேன். எந்த ஒரு இடத்திலும் நாங்கள் மீண்டும் ஞானசாரவுக்கு வந்தால், தேரருக்கு வந்தால், அவர் என்ன செய்கிறார் என்பது அவருக்கு தான் தெரியும். ஏனென்றால் அவருக்கு ஒரு கட்சி இருந்தது, பின்னர் சுயேட்சை குழுவாக போட்டியிட்டார்கள். இப்போது அவரினுடைய அரசியல் ரீதியான தேவை இருக்கிறது. இப்படி பல விடயங்கள் அவருக்குள்ளே இருக்கின்றன. அவர் அந்த ஊடக சந்திப்பில் கூட குறிப்பிட்டிருந்த இந்த அரசாங்கம் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்று அந்த வார்த்தையிலிருந்து தெளிவாகிறது என்ன என்றால், மீண்டும் ஒரு சதி நடவடிக்கையை சமூகத்திற்குள் உண்டு பண்ணுவதற்கு, இன நல்லிணக்கத்தை தகர்ப்பதற்கு, இனங்களிடையே புரிந்துணர்வை இல்லாமல் செய்வதற்கு ஏதோ அவர்கள், ஏனென்றால் இவைகள் இல்லாமல் போனால் அவர்களுக்கு வியாபாரம் இல்லை, அதை செய்தால்தான் அவர்களுக்கு வருமானம். அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே சரியான முறையில், ஏனென்றால் குறிப்பாக நாங்கள் எங்களினுடைய பள்ளிவாசல்களை அடுத்த சமூகத்தினர் பார்க்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. எங்கள் மார்க்கத்தில் சரியான முறையில் நாங்கள் நடந்து கொண்டாலே போதும். அது நம்மவர்களையும் அடுத்தவர்கள் பால் ஈர்க்கும் ஒரு விடயமாக இருக்கும். இதுதான் முக்கியமானது. இஜ்திமா என்பது காலகட்டத்தில் முக்கியமான ஏதோ ஒரு விடயம் தொடர்பான சமூக சிந்தனை உருவாக்குவதற்கான ஒரு முறைமை. அது ஒரு குழு ரீதியான ஒரு வகைபாகங்கள் இடம்பெறக்கூடிய ஒரு அமைப்பு. அது காலத்தின் தேவை கருதி இடம்பெறுகின்ற ஒரு விடயம். இதில் போய் இன்னும் ஒரு சமூகத்தை ஏளனப்படுத்துகின்ற ஒரு விடயம் அங்கே ஒரு போதும் இடம்பெறாது. ஆகவே யாரோ ஒருவர், இப்போது ஞானசாரத்தினருக்கு கூட சில அடிப்படை இல்லாத விடயங்களை, அதாவது தனக்கு தேவையான அல்லது தான் எதிர்க்கின்ற ஒரு குழுவை இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற நோக்கில் ஏதோ எங்கள் சமூகத்துக்குள்ளே இருப்பவர்களே அவருக்கு ஏதோ தகவல்கள் கொடுக்கிறாரோ என்னும் சில போது யோசிக்க தோன்றுகிறது. அப்படி நடந்து கொண்டால் இறைவனை பாய்ந்து கொள்ளுங்கள். எங்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். அதாவது ஒருவர் ஒரு பிரிவை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், இன்னொரு பிரிவை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். இப்படி ஏனென்றால் எங்கள் இஸ்லாத்துக்குள் பிரிவினைகள் கிடையாது. இது கால ஓட்டத்தில் உருவாக்கி கொண்டவைகள். அதாவது தௌஹீத் என்ற ஒரு சிலர், தப்லீக் என்ற இன்னும் ஒரு சிலர், ஜமாத் இஸ்லாமி என்று இன்னும் ஒரு சிலர், அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் என்று இன்னும் ஒரு சிலர். ஒரே ஒரு விடயம்தான், நீங்கள் யாராக இருந்தாலும் இறைவனை ஒருவன் என்றும் அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதர் என்றும் ஏற்றுக்கொண்டு இஸ்லாமிய அக்கீதாவின் வரையறையை மீறாதவரை நீங்கள் கருத்து வேறுபாடுகள் உங்களுக்குள் இருக்கிறது என்பதற்காக பிளவுகள் வரை கொண்டு செல்லாதீர்கள்.
அதுவரை நீங்கள் அனைவருமே ஒரு இடத்தில் நின்று இருப்பவர்கள்தான். உங்களை இறைவன் பாதுகாப்பானாக. ஆகவே ஒரு விடயத்தை யோசித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்குள் பிடிக்காத குழு இருக்கிறது என்பதற்காக அவர்களை பிரித்து இன்னும் ஒருவர் கையில் கொடுத்து இஸ்லாத்தினுடைய புனிதத்துவத்தை கெடுப்பதற்கு யாரும் விளையாதீர்கள் என்பதனை அன்போடு ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். ஆகவே மிக அவதானமாக இருங்கள். ஏதோ ஒன்று இடம்பெறுகிறது, அது எது என்பது புலப்படுகின்ற நேரம் வரை பொறுத்திருக்காமல் அவதானமாக இருங்கள். அதற்காக எல்லோரையும் தவறான கண் கொண்டு பாருங்கள் என்று சொல்வது அல்ல, ஆனால் ஆழமான பார்வையோடு இருங்கள். எந்த இடத்திலும் எந்த ஒரு சிறிய துர்ச்சம்பவமும் இடம்பெற்றுவிடக்கூடாது என்பதில் கரிசனையாக இருங்கள். எமது மார்க்கம் சாந்தியும் சமாதானமும் பரப்புகின்ற ஒரு மார்க்கமே தவிர யாரையும் இழிவுபடுத்தும் நோக்கத்திலோ அல்லது அவர்கள் சாராதவர்களை ஏளன கண் கொண்டு பார்வையிடுவதற்கான ஒரு வழிகாட்டல் இதில் கிடையாது என்பதனையும் அன்போடு ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். நீங்கள் முஸ்லிமாக இருங்கள், உண்மையான விசுவாசிகளாக இருங்கள், அடுத்தவர்கள் உங்களை பின்தொடர்வார்கள். இதுதான் இறை வழியில் அச்சத்தோடு பயணிக்கின்ற ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய ஒரு விடயம். தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பான நேயர்களே.